ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னுடைய சாரியை நான் ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறீங்க. இந்த சாரீ எடுத்து நியர்லி 1 இயராக போகுதுங்க. நான் டைலர்னு தான் பேர், ஆனால் என்னுடைய ப்ளவுஸை எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கே எனக்கு மாத கணக்காக ஆகுது. இந்த ப்ளவுஸ்க்கு நான் சாஃப்ட் சில்க் தனியாக ப்ளைனாக எடுத்தேன். பட் அதோடைய ப்ளவுஸில் நான் ஏதாவது மாடல் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, புடவையில் இருந்த பீசஸாக நான் நிறைய கட் பண்ணேன். பட் நான் யூஸ் பண்ணது 5 ஐ திங்க் ஸோ. மற்றது எல்லாமே யூஸ் பண்ணல. பட் நான் ஒன்று பிளான் பண்ணும், கடைசியாக நான் ஒன்று ஃபைனலைஸ் பண்ணுவேன். இதுக்கு நான் கைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, எல்லோரும் யூஸ் பண்ணுற மாடல் நம்ம இந்த மாதிரி என்னுடைய ஹேண்டுக்கு ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். நார்மலாக ப்ளவுஸை வந்து மாடலில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது வந்து கேன்வாஸ்னு ஒன்று யூஸ் படுத்துவாங்க. அது எதுக்காகனா, நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த மெட்டீரியலை கொஞ்சம் ஸ்டிஃபாக பார்க்க கொஞ்சம் க்யூட்டாக தெரியும். தட் மீன்ஸ் அப்படி ரொம்ப நீட்டாக தெரியும். அதுக்காக தான் அந்த கேன்வாஸுங்கிறது ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரிங்குள்ளே நான் என்ன செய்கிறேன்னா, அந்த கேன்வாஸையும் அந்த ப்ளவுஸ் மெட்டீரியலும் சேர்த்து நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்படின்னா, அடியில் உள்ளதை வந்து டைட் பண்ணுறதாகவும், மேலே உள்ளதை வந்து உள்ளதை அழுத்தணும். அது அப்படி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷின்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு வாட்டம். இதுவே கையால் நீங்கள் செய்கிறீங்கன்னா இது அப்படியே உல்ட்டாவாகும். ஆரி ஒர்க்லாம் போடுவாங்க தெரியுமா, அது வந்து இது வந்து உல்ட்டாவாக செய்கிறது. ஆரி ஒர்க்குங்கும்போது இந்த வட்டம் வந்து உள்ற தெரியும், அது வெளியில் தெரியும். ஆப்போசிட் டைரக்ஷனில் யூஸ் பண்ணுறது ஆரி ஒர்க்குக்கும் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க்குக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இந்த ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல உள்ளது எல்லாத்தையும் பொறுமையாக எடுக்கணும். அந்த அங்கங்கே தெரிகிற அந்த கேப்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா நான் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். நான் என்னம்மா செய்யலான்னு பிளான் பண்ணலை. ஸ்டார்டிங்லேயே பிளான் பண்ணியிருந்தேன்னா செஞ்சுருப்பேன். பட் நான் ஒரு தாட்டில் போனேன். பட் அங்கே போய் எனக்கு இன்னொரு தாட் வந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம எம்ப்ராய்டரி பண்ணுவோம் இதில் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு இப்படி தான் மேலாக ஒரு தையல் போட்டுக்கிட்டேன். ஸோ அப்புறமா ஃபுல் தையல் இப்படி போட்டிருந்தேன். ஆக்சுவலாக ப்ளைனாக கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குங்கிறது என்னோடய தாட்டு. பட் அதுக்காக நம்ம வேறு ப்ளவுஸில் தான் ப்ளைனாக எடுத்துருக்கோமே, அதில் நம்ம வேணால் வேறு மாடல் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால இப்படி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த எப்படி வளைவு போட்டிருப்போம் பாருங்கள், அதை அப்படியே கடைசியாக கேன்சல் பண்ணிவிட்டு டபுளில் நான் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் இதை நான் அப்படியே கைக்கும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்க்க ஸ்டார்டிங்கில் சிம்பிளாக இருந்துச்சு. பட் கடைசியாக நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது சின்ன சின்னதாக ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து எனக்கு ரொம்ப அடசல் இருந்தால் பிடிக்காது. கடைசியாக குஞ்சம் வச்சுருக்கேன் பாருங்க, அது எல்லாத்துலேயும் வச்சோம்னா முடியல மாட்டோங்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணிட்டேன். கையால் ஆரி மணியை யூஸ் பண்ணியிருக்கேன். இஃப் யூ லைக் மை சேனல், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.